ஃபேஸ் மாஸ்க் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல அனுபவமுள்ள அதிமுகவில் மூத்த நிர்வாகிகள் 20 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைமைக்கு முடிவெடுக்கட்டும் நான் கட்டுப்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாராம். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லையா. இந்த ஒற்றை தலைமையில் கொண்டு வந்து இப்போ இந்த செயற்குழு இப்போ நடக்க போகிற செயற்குழுலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கும்னு சொல்லிட்டு செங்கோட்டின் கையில் பார்த்தீங்கன்னா 140 நிர்வாகிகள் இருக்கதா சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு பயங்கர சிக்கல் ஏற்படுத்துது. இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சவாலாக தான் இருக்காதா தகவல் வெளியே இருக்குது. எந்த அளவுக்கு சவால்னா அதிமுகவோட கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியால் நகரவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கல் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கொண்டு வரனால மிகப்பெரிய லெவலில் மாவட்ட செயலருக்கு அதிருப்தியாக இருக்காது நல்லா தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாரு, நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஜெயஸ்ரீ பிரபான்லாம் பேட்டி கொடுக்கும்போது பாஜக தவிர்த்து நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கிறத மறந்துட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா டிடி தானே இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி நம்ம தனித்து நிற்கலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை. எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவங்களாம் பாஜக ஆதரவு மனையில் தான் இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் சசிகலா மட்டும் கிடையாது. ஏன்னா அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கலாம், அவங்க பயத்தே இருக்காங்க. இப்போ ஒருவேளை அதிமுக ஒன்றுமில்லாமல் போச்சுன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி வேலை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜக பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் வந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எஸ்பி வேலுமணி தங்கமணிக்கு சிக்கல் தான் சொல்கிறாங்க. அப்போ அது தவிர்க்கணும்னா பாஜக பார்த்திங்கன்னா அவங்களோட கட்சி கூட்டணி வைக்கிறது தான் ஒரே ஒரு வழியாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவில்லை. அப்போ எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க மேலே நடவடிக்கை எடுத்துவாங்க சொல்கிறக்காண்டி எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குரூப் திரண்டு நிற்கிறாங்க. அவரை முதலமைச்சர் வேட்பாளரை பார்த்திங்கன்னா முன்னிறுத்துக்கிறதுக்கு அவர் பார்க்குறாரு. சசிகலா பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதா தகவல் வெளியே இருக்குது. பட் இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல. இது பார்த்திங்கன்னா பாஜக யோசிச்சு சொல்கிறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் இதுவும் சாத்தியமாக கேட்டிங்கன்னா எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா இதை பண்ணார்னா கண்டிப்பாக அவர் கட்சி விட்டு நிற்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா அப்படி நடந்தால் ஓபிஎஸும் கிபிஎஸும் இணைஞ்சிருவாங்க. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த கட்சி வலிமையாக இருக்கணும். மிகப்பெரிய லெவலில் இந்த தேர்தல் தோல்வினால் பார்த்திங்கன்னா தொண்டர்கள்லாம் கொஞ்சம் மனசோர்வில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சசிகலா சுற்றுப்பயணம் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் போயிருந்தாங்க. சரியான மழையில் இருந்தாலும் தொண்டர்கள் திரளாக திரண்டு இருந்தாங்க. ஆனால் கட்சி கூடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாவட்ட செயலர் ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை சொல்கிறாங்க. சசிகலா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்க சுற்றுப்பயணம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து அப்படியே செயல்பட்டு தான் இருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் இந்த பொதுச்செயலாளர் பிரச்சனை ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்லியிருக்காரு, திமுக பிரிஞ்சவர் தான் வைகோ. ஸோ நம்ம திமுக பார்த்திங்கன்னா கலைஞர் விட்டு விலகி வரும்போது நம்மளுக்கு தெரியும் வைகோ தனியாக தான் பார்த்திங்கன்னா கட்சியை மதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் கூட பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் திருச்சி மாநாட்டில் பார்த்திங்கன்னா வைகோவுக்கு அழைப்பு விட்டுருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி ஓபிஎஸை கட்சி விட்டு நீக்கிட்டு அழைப்பு விடாமல் இப்படி மிகப்பெரிய லெவலில் தோல்வியை கொடுத்துட்ருக்க எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சுக்கணும். ஜானகி அம்மையார் கூட பார்த்திங்கன்னா கட்சி அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஜெயலலிதா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு ஜானகி தான் காரணன்ற மாதிரி. ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு பார்த்திங்கன்னா கட்சியை முழுமையாக கொடுத்துட்டாங்க ஜானகி. அப்படி தான் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கட்சியை ஒன்றுபடணும்னு சொல்கிறக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து தோல்வியே கொடுத்துட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவு எடுக்கணும், ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னோட பதவி போயிருன்ற மாதிரி ஒரு பயத்திலே இருக்கதா தகவல் இருக்குது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ செயற்குழு கூட்டத்திலையும் மிகப்பெரிய லெவலில் சலசலப்பு ஏற்படுன்றாங்க. ஒன்று சலசலப்பு என்ன பார்த்திங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்கிறாங்களா, அதுக்கு பலத்தை எதிர்ப்பு வருன்றாங்க. இன்னொரு விஷயம் கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் மாதிரி செயல்படுறாரு, அவர் நீக்குங்கன்ற மாதிரி ஒரு வலுவான ஒரு கோஷம் எழுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. இதனால் கேபி முனுசாமி கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் இருக்கார், பீதியில் தான் இருக்காதா தகவல் வெளியாக. இது எந்த அளவுக்குன்னா எல்லா நிர்வாகிகளும் அதட்டி பார்க்குறது மிரட்டி பார்க்குறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி இப்போ எல்லாரையும் பகச்சிக்கிட்டாரு. எஸ்பி வேலுமணி தங்கமணியை கூட பகச்சிக்கிட்டான்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்கு. அதே மாதிரி செல்லூர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையும், பாஜக இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாஜக தலைமையில் பாஜக தலைமையில் கூட்டணி அதிமுக ஒருவேளை போகிற பட்சத்தில் நான் நாண்டுட்டு சாவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமே நாண்டுட்டு சார ஒரு சூழ்நிலை வந்துடுன்ற மாதிரி செல்லூர் ராஜுக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்காங்க. ஒரு சில பேர் இப்போ தென் மாவட்டங்கள் ஜெயிக்கணும்னா ஓபிஎஸை சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் இருக்க செல்லூர் ராஜு இவங்களும் சொல்கிறாங்க.
அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அவங்களே பாஜக நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அதாவது பாஜக இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சாலுமே சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, டிடி இதெல்லாம் ஒன்றிணைஞ்சாலுமே அது அவங்கள விடாது. ரொம்ப நெருக்கடி கொடுத்துருவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பகை மாதிரி வந்து உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து தலைமை யார் வருன்ற அவங்கக்குள்ளே ஒரு போட்டி, உட்கட்சியில் குழப்பம், உள்ளடி வேலை பார்த்துருவாங்க. யாருனாலுமே அவங்கக்குள்ளே ஒற்றுமை ஏறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க. அந்த வேலையை பாஜக ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் இது வந்து பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் சசிகலா மட்டும்தான் கிங்காக இருந்தாங்க. சசிகலா சிறை காமிச்சிட்டு ஓபிஎஸ் வந்தார். எடப்பாடின்ற ஒரு நபரை வளர்த்து விட்டாங்க பாஜக. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூச்சல் குழப்பமாக தான் இருக்கும். இதில் இப்போ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு நபரும் நினைவுபடுறாரு, எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா தன் கட்டுப்பாட்டில் 21 மாவட்ட செயலாளரையும் ஒரு 14 எம்எல்ஏக்கள் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ஒரு 150 நிர்வாகிகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வச்சுருக்காத தகவல் இருக்குது. இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தரப்போகுதுன்றாங்க. அதுவும் இப்போ இருக்க கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் மாற்றுன்ற மாதிரி உட்கட்சி எலெக்ஷன் வைக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இருந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டவங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ எம்பி எலெக்ஷனில் ரொம்ப மோசமாக வேலை செஞ்சாலாம் தோல்வி அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் மட்டும்தான் சொல்கிறாரு. தோற்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக. அது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ இது மாற்றினா எல்லாரையும் தான் மாற்றணும். அப்போ அந்த உட்கட்சியில் எலெக்ஷன் அவங்க பதவிக்காலம் 2027 வரைக்கும் இருக்குது. 27 வரைக்கும் இருக்க ஒரு விஷயத்த எப்படி நீங்கள் வந்து எங்களை மாற்றுவீங்கன்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி சங்கடத்தை மேலே சங்கடத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்குது. எடப்பாடியால் பேச முடியுமா செயற்குழு கூட்டத்தில்? செயற்கூட்டத்தில் மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு பனிப்போரை நடக்க போகுதுன்ற தகவல் இருக்குது. அவங்களுக்குள்ள இப்போ முதல் செயற்குழு கூட்டத்தை நிறைய பேர் புறக்கணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. திவாகர் போன்ற ஒரு சில பேர் அவங்க ஆதரவில் வச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து கொஸ்டின் கேட்க வச்சு எடப்பாடியை வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. இப்போ செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 முறையும், பொதுக்குழு ஒரு வருஷத்தில் ஒரு முறையும் கூட்ட ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அதிமுக இதுதான் ரூல்ஸுன்றாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு நேற்று பேசும்போது கூட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் உயிரில் பார்த்திங்கன்னா 80% தொண்டர்கள் யாருக்கு ஆதரவுக்கோ அவங்க தான் போயிச்சான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்போ 80% அடிமட்ட தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கலையா, தொண்டர்கள் பார்த்திங்கன்னா போய்ச்சலாம் ஆக்கலையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ 80% பேர் ஆதரவு இருந்தால் தான் போய்ச்சல் ஆக முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கன்ற மாதிரி வந்து உளறிட்டார்ன்ற மாதிரி இன்னொரு பேச்சும் அடிபட்டுச்சு. இன்னொரு விஷயம், விஜய் பார்த்திங்கன்னா திருச்சியிலையோ இங்கே மாநாடு நடத்துறதுக்கான முயற்சி பண்ணும்போது அது தடுக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ கனிமொழி கூட பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி போகும்போது உதயநிதி கொஞ்சம் மட்டம் தட்டி வந்து பேசினதாக சொல்கிறாங்க. இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற மாதிரி. விஜய் பார்த்திங்கன்னா அரசியலில் முன்னேறுவார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது திமுகவில் உள்ளடி வேலை, உட்கட்சி பிரச்சனை உசுரூபம் எடுத்துக்கின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.